அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். சங்கைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பின் பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, தற்போது இலங்கையில் நூரே கரீம் சலவாத் கலெக்டிங் குரூப் என்ற ஒரு இணையதள குழுமத்தை துவக்கி நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 100 கோடி சலவாத் ஓதுவது என்று தீர்மானித்திருப்பது மிக்க மகிழ்ச்சிக்குரியது மாத்திரமல்ல, மக்களின் சங்கடங்களை நீக்கக்கூடியது, அவர்களுடைய துன்பங்களை போக்கக்கூடியது, துயரங்களை அகற்றக்கூடியது, பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வல்லது, குடும்பங்களில் வாழ்வில் ஒற்றுமையையும் அன்பையும் ஆதரவையும் தரக்கூடியது, அலைகழிக்கக்கூடிய வறுமையிலிருந்து வாட்டி எடுக்கக்கூடிய ஏழ்மையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. இத்தகைய ஒரு மகத்தான இந்த பணியை செய்வதின் மூலம் அல்லாஹ்வினுடைய பேரருள் நம்மை அண்மிக்கும் என்பதில் இருவேறு கருத்து முஸ்லிம்களிடத்தில் இருக்க முடியாது. அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்தை குறித்து ஒரு சிறிய உரையை இதன் வழியாக நான் தர விரும்புகிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை யார் துஆ செய்ய சொன்னாலும் அவர்கள் மறுத்ததில்லை. நாயகமே எங்களுக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு கேட்டுட்டா அந்த ஸ்பாட்லேயே துஆ செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யறமே என்றெல்லாம் சொல்றது இல்லை, அந்த ஸ்பாட்லேயே செஞ்சிடுவாங்க. அவர்கள் யாரையும் வெறுப்பாக பார்த்ததில்லை, யாரை பற்றி அவர்களிடத்தில் தப்பாக பேசினாலும் அதை அனுமதிப்பதில்லை, எந்த ஒரு உணவையும் குறை சொன்னதில்லை. உணவு அப்படின்னு வரும் பொழுது சில உணவு நமக்கு பிடித்தமானதாக இருக்கலாம், சில உணவு பிடித்தம் இல்லாததாக இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவை அவர்கள் சாப்பிட்டு பழக்கம் இல்லை என்றாலும், நமது பகுதியிலும் கூட ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு உணவு பிரபல்யமாக இருக்கும், ஒரு உணவு அறவே தெரியாததாகவும் இருக்கும். தெரியாத உணவு நமக்கு முன்வைக்கப்பட்டால் நாம் என்ன சொல்வோம்? இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி சில உணவுகளை குறை கூறியும் இருக்கிறோம். என்ன மாதிரி சமைச்சிருக்கிறாங்க, நல்லா இல்லையே, உப்பு கூடுதலாக இருக்கிறதே, உரப்பு தூக்குதலாக இருக்கிறதே, சுவையாக இல்லையே என்றெல்லாம் இயல்பாக மனிதர்கள் பேசுவார். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உணவையும் குறை சொன்னதே இல்லை. இது ஆச்சரியம் இல்லையா?